ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா வீட்டில் ஒரு நாள் டைம் எப்படி போச்சுன்னு சும்மா சின்னதாக ஒரு விளாக் மாதிரி போட்டிருக்கேன். வாஷிங் மிஷினா? ஸோ ஃபஸ்ட் காலையில் எழுந்தோடனே என் பையன் இங்கே ஆட்டுக்குட்டி இருக்குது, அங்கே விளையாட வந்துட்டான். ஸோ நாங்கள் இருக்கிறது வாடகை வீடு தான், பக்கத்தில் ஓனர் இருக்காங்க, அவங்ககிட்ட தான் ஆட்டுக்குட்டி இருக்குது. மாடு வச்சுருக்காங்க, மாடு இப்போ வெளியே போயிருக்கு. ஸோ ஆட்டுக்குட்டி கூட ஒரு விளையாட்டுருக்காரு, ரொம்ப பெட்டும் இருக்குது, ரொம்ப செல்லம் ஆட்டுக்குட்டி. ஸோ அதுக்கு இலை போட்டுட்டு அது கூட விளையாடுறது, அப்படி டைம் பாஸ் பண்ணிகிட்ருக்காரு அவர். ஆட்டுக்குட்டி காமிச்சு கொஞ்சம் சாப்பாடு ஊட்டினா கொஞ்சம் சாப்பிடுவான். சாப்பாடு விட்டுற வேலை அப்படியே முடிஞ்சது, ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டான். ஸோ அதுக்கப்புறம் அவன் தம்பி வெளியே வந்துட்டான் காற்று வாங்கிறதுக்கு. காற்று கொஞ்சம் சில்லுன்னு வருது. அவர் விளையாட ஆட்டுக்குட்டி அதுதான், அந்த ஆட்டுக்குட்டியை விடவே மாட்டேங்கிறான் அவன். நிதிஷ், இங்கே ரெண்டாவது பையன் நிதிஷ். நிதிஷ் கண்ணா, அப்பே ஃபஸ்ட்டு பையன் பேர் சாய் நிறைஞ்சு. இது வரைக்கும் வீடியோவில் சொன்னதில்லை, இப்போ தான் சொல்கிறேன். அது பெட்ட வருது, எப்போவும் அது கூட தான் இருக்காங்க, வரவே மாட்டேங்கிறான். இவர் இப்போ தான் வெளியே காற்று வாங்க வந்திருக்காரு. நாங்கள் இருக்கிற வீட்டு பக்கம் காற்று வராது, ஸோ இந்த பக்கம் வந்தால் காற்று வரும். ஆனால் இந்த பக்கம் சேர் போட்டு வந்துட்டோம். கொஞ்சம் நேரம் காற்று வாங்கிட்டு இயற்கையை ரசிச்சுட்டு. ஸோ இங்கே நல்லா நிறைய மரம் செடி நல்லாயிருக்கு. அந்த இயற்கையை கொஞ்சம் ரசிச்சுட்டு என் பையனுக்கு நிதிஷ் குட்டிக்கு அந்த செடி மரத்தெலாம் காட்டிட்டு அவருக்கு. ஸோ அப்படியே பெரிய பையன் விளையாடணுன்னு கூப்பிட்டான். அவங்க காலைல சாப்பிட்ற ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டோம், ஈரமாயிடுச்சு. ஆட்டுக்குட்டி குட்டி விளையாடனான்ட்டு குளிக்க வச்சோம். அப்புறம் மண்ணை விளையாட வந்துட்டான் வால் பையன். என் பையன் வாங்கி பேசுகிறான், வால் பையன். அவ்வளோதாங்க. ஸோ பாப்பா கொண்டா மண்ணில் விளையாட்டுருக்கான். ரொம்ப நாள் ஆசை கேட்டுட்டு இருந்தேன், ஒரு நாள் விளையாட நான் அடித்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ நானே அவனை இப்போ கூப்பிட்டு போயிருக்கேன். அவன் அழுதான், மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ கொண்டா விளையாடட்டும் அவன் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஆசைக்கு எடுத்துன்னு வச்சுருக்கேன். ஸோ ஒரு என்ஜாய் பண்ணுறது மண்ணில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோடு நம்ம இன்னொரு மினி விளையாட்டில் பார்க்கலாம். ஸோ அவர் நல்லா என்ஜாய் பண்ணுறாரு, அவர் என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும்னு சொல்லி விட்டுட்டேன். நான் மண்ணில் கேக் செஞ்சுருக்கேன். கேக் வந்துச்சு, காட்டுங்க. கேக் எப்படி இருக்கு சொல்லுங்கள். வாவ், சூப்பர் கேக்குடா, அமேசிங், நல்லா இருக்கு கேக். இப்போதான் சந்தோஷமா இருக்குல்ல உனக்கு?